ஓடி ஓடி உட்கலந்த சோதியை நாடி 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 நாள்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. மேலே இந்த வீடியோ போயிருந்தது, ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக இப்போ நம்ம முதல்ல அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை முதல்ல வணங்கிடுவோம். இங்கே இந்த மரத்தில் கொஞ்சம் நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா மரத்தோட ஷேப் நடுவில் ஏதோ முனிவர் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுது. அதை அப்படியே ரசித்த மாதிரியே அங்கே இருக்க விநாயகரை வணங்கிட்டு நேராக நம்ம ஜலஜீவ சமாதி இருக்கக்கூடிய அந்த இடத்த நோக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம். ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துல பைரவர் காவல் காப்பார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இங்கே பாருங்கள், இங்கேயும் நம்ம பைரவரை பார்க்கலாம். சிஷ்யாவுடைய பேரு ஸ்ரீமதி வேங்கட சுபானந்த சாமி. இவர் 1896 18ஆம் தேதி 10ஆம் மாசம் ஐப்பசியில வர பூரட்டாதி அன்னைக்கு நீங்க பாக்குறது இது கிணறு. இந்த கிணத்துக்குள்ள இறங்கி ஐயா ஜலமுக்தி அடைஞ்சிருக்காங்க. ஜீவ சமாதி இருக்கு, இது கிணத்துக்குள்ள சமாதி, அதனால நீர்ல சமாதி இருந்ததுனால ஜலமுக்தி. இங்க எல்லாமே பிரார்த்தனைகள் தான், பரிகாரம் கிடையாது, இங்க அருள்வாக்கு கிடையாது. இங்க தாத்தா தான் தாத்தா இங்க வேற எதுவுமே கிடையாது. இந்த திருநீரும் இங்க கொடுக்குற பழமும் தான் விசேஷம். கொண்டினே நினைப்பதொன்று கண்டிலே நீயலாது வேறில்லை நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையோ அனைத்துமாய் அகண்டமாய் அநாதி முன்னநாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் நினைக்கும் மாறதெங்கனே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. மண்ணும் நீ அவ்விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நண்ணும் நேர்மை நின்ற பாதம் நண்ணுமாறு அருளிடாய் அறியும் அல்ல அலனும் அல்ல அப்புறத்தில். நாங்கள் மதிய நேரத்தில் தான் தாத்தா தரிசனம் செய்யறதுக்காக வந்திருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருந்தது. தினமும் பசி அப்படின்னு வரவங்களுக்கு என்ன அன்னம் வழங்குறாங்களோ அதை முதல்ல தாத்தாக்கு வச்சு அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கும் படைச்சிட்டு அதுக்கப்புறமா அன்னதானம் தொடங்குறாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் அவருக்கு படைக்கிறத தான் நம்ம இப்போ வீடியோவாக பார்த்துட்டு இருக்கோம். அந்தி மாலை உச்சி மூன்றும் ஆடுகின்ற தீர்த்தமும் சந்தி தர்ப்பணங்களும் தபங்களும் ஜபங்களும் சிந்தை மேவு ஞானமும் தினம் செவிக்கு மந்திரம் எந்தை ராம 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 என்னும் நாமமே கதாவு பஞ்ச பாதகங்களை துறந்த மந்திரம் இதாம் இதாம் இதல்ல என்று வைத்துழலும் ஏழைகள் சதா விடாமல் ஓதுவார் தமக்கு நல்ல மந்திரம் இதாம் இதாம் ராம 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 என்னும் நாமமே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா போனதேது குருவதேது கூறிட
தேடும் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 என்ற நாமமே சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேத்திரைப்பு வந்த போது வேதம் வந்துதாகுமோ மாத்திரை போதும் உள்ளே மறிந்து தொக்க வல்லிரே சாத்திரப்பை நோய்கள் ஏது சக்தி முத்தி சித்தியே போதுவீர் ஞான பாதம் அருகிலீர் பாலுள்ளை கலந்தவாறு பாவிகள் அருகிலீர் ஆலமுண்ட கண்டனர் அகத்துளே இருக்கவே காலன் என்று சொல்லுவிற் கனாவிலும் மதில்லையே வித்திலாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை கச்சிலாத மாளிகை சமைந்தவாரதெங்கனே பெற்ற தாயை விற்றடிமை கொள்ளுகின்ற பேதைகள் சித்திலாத போது சீவன் இல்லை இல்லை இல்லையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 அஞ்சு மூணும் எட்டதாய் அநாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு நீர் உருச்செவிப்பிரில் பஞ்சமான பாதகம் 100 கோடி செய்யினும் பஞ்சு போல் பறக்கும் என்று நான் வரைகள் பண்ணுமே அண்டவாசலாயிரம் பிரசண்டவாசலாயிரம் 6,200 கோடியான வாசலாயிரம் இந்த வாசல் ஏழை வாசல் ஏகபோகமானதாய் எம்பிரான் இருக்கும் வாசல் யாவர் காண வல்லரே வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அருகிலே காமநோயை விட்டு நீர் கருத்துளே உணர்ந்த பின் ஓமையான காயமாயிருப்பன் எங்கள் ஈசனே சங்கிரண்டு தாரை ஒன்று சன்ன பின்னலாகையால் மங்கி மாளுதே உலகில் மானிடங்கள் எத்தனை சங்கிரண்டையும் தவித்து தாரை ஊரவல்லிரே கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகுமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் ஓர் எழுத்தறிந்து கூறவல்லிரே அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே அஞ்சும் அஞ்சும் அஞ்சுமே அநாதியானதஞ்சுமே பிஞ்சு பிஞ்சதல்லவோ பித்தர்கள் பிதற்றுரே நெஞ்சில் அஞ்சு கொண்டு நீ நின்று தொக்க வல்லிரே அஞ்சுமில்லை யாரும் இல்ல நாதியானதொன்றுமே
ஸ்ரீமத் வேங்கட சுப்பானந்த சுவாமிகள். அவர் வந்து பார்த்திங்கன்னா 1896 வருடம் வந்து ஜீவ சமாதியானார். இப்போ 127 வருஷம் ஆகிருக்கு அவர் ஜீவ சமாதியானது. ஜீவ சமாதியான வருஷம் தான் எங்களுக்கு ஒரு நூற்றாண்டு மேலே இருந்திருக்காரு. சரி, இங்கே வந்து என்னென்ன மாதிரி கஷ்டங்கள் தீர்ந்துருக்கு? இங்கே வரவங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறியிருக்கு. இங்கே வரவங்க எல்லாம் சொல்கிறாங்க குழந்தை பாக்கியம் இதுவாக இருக்குது, கோர்ட்டு வழக்கு இதுவாக இருக்குது, வேலைகள் கிடைச்சிருக்கு. இது மாதிரி நிறைய விஷயத்த அவங்க வந்து இங்கே வரவங்க வரவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றாண்டு மேலே ஆச்சு ஒரு ஜீவ சமாதி. இந்த இடத்துல இருந்தவர் இங்கேயே உபதேசம் பண்ணி நிறைய பேருக்கு அவரோட சிஷ்யங்க எல்லாருக்கும் வந்து இங்கேயே உபதேசம் பண்ணி ஒரு எல்லாம் இங்கே வாழ்ந்தவர். பல சித்துகள் செய்து எல்லாருக்கும் நன்மைகள் செய்து இங்கே வன்னியம்பதியில் மழை இல்லாத போது மழை வர வச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவருக்கு செஞ்சு நிறைய பசங்களை குழுமாக படிக்க வச்சு நிறைய ஆன்மீக தகவலை இவர் பரப்பினவர் இவர். அதுக்கப்புறம் தான் இவர் ஜீவ சமாதி ஆகிறாரு. இவர் ஜீவ சமாதியை 1 நூற்றாண்டு காலம் ஆகிடுச்சு ஜீவ சமாதி. இன்னைக்கு இவரை பார்த்து இங்கே எந்த பரிகாரமும் எந்த இதுவும் கிடையாது. இங்கே நேரடியாக அவர்கிட்ட வேண்டுதல் தான். எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட வேண்டுதல் தான். இங்கே பரிகாரமும் எந்த ஒரு விஷயமும் இங்கே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கே குடி சொல்கிறாங்களா என்னன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே நேரடியாக தாத்தா கிட்ட இன்னமும் இங்கே அவரை தாத்தா சாமின்னு தான் கூடுவோம். யாரும் ஸ்ரீமத் வேங்கட சுப்பானந்த சுவாமி வந்து இங்கே யாருமே கூடுவோம். தாத்தா சாமி தான் கூப்பிடுவோம். அந்த தாத்தா சாமியை வந்து வேண்டிட்டு அவங்களாம் பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க. பரிகாரமோ எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக அவரை வேண்டுதல், அவர்கிட்ட சரண்டர் ஆகணும். அவர் வேண்டுதல், அதில் வேண்டுதல் நிறைவேறினவங்களாம் நிறைய பேர் வந்து இங்கே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தினமும் அன்னதானம் நடக்குது இங்கே, சிறப்பாக போயிட்டுருக்கு. இப்போ விசேஷ நாட்கள்னால் இங்கே வியாழக்கிழமை ஈவினிங் அபிஷேகம் இருக்குங்க. வியாழக்கிழமை ஈவினிங் சாயந்தரம் இங்கே அபிஷேகம் இருக்குது. அதே போல் பிரதோஷத்துக்கு அபிஷேகம் இருக்குது, அமாவாசைக்கு அபிஷேகம் இருக்குது, பௌர்ணமிக்கு அபிஷேகம் இருக்குது. வேறு இந்த குரு ஜெயந்தி அது மாதிரி எதாவது? குரு ஜெயந்தின்றது வந்து 5வது வருஷம் ஐப்பசி மாதம் வர புரட்டாதி நட்சத்திரம் தான் அவரோட குரு ஜெயந்தி. அன்றைக்கி எதனா விசேஷம்? அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்கும். குரு பூஜைன்றது அதுதான். இப்போ தான் போச்சு 127வது வருஷம் குரு பூஜை இப்போ தான் போச்சு. அந்த ஐப்பசி மாதம் வர புரட்டாதி நட்சத்திரத்தில் வர அன்றைக்கி தான் இவரோட குரு பூஜை ஜீவ சமாதியான நாள். இங்கே வந்து தாத்தாக்கு இன்னொரு பேர் இருக்குது. அவர் செங்கல் தாத்தான்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் இங்கே செங்கல் சூளைகள் அதிகமாக இருந்தது. இந்த செங்கல் சூளைகளில் தயாரிக்கிற செங்கலை வந்து விற்க போகும்போது இந்த நம்ம கோவில் இருக்கிற அந்த சந்து முனையில் தான் அந்த எல்லா வண்டியை வந்து நிறுத்துவாங்க. ஏன்னா தாத்தா அங்கே வந்து ஒரு செங்கலை எடுத்தால் அவங்களுக்கு நல்ல வியாபாரம் வரும்ன்றது அவங்களோட நம்பிக்கை அது. அதனால் தாத்தாவுக்காக அவங்க காத்திருந்து அந்த வேலையை செய்வாங்க. தாத்தா போய்ட்டு ஒரு செங்கல் எடுத்துன்னு வந்துட்டாருன்னா அவங்களுக்கு எல்லாமே வியாபாரம் ஆகிடும்ன்ற ஒரு ஐதீகமும் இருக்குது. அதனால் இவருக்கு தாத்தா சாமிக்கு வந்து செங்கல் தாத்தான்ட்டு ஒரு பேர் இருக்குது. பழைய காலத்தில் சொல்லி கேள்விப்பட்ட பேர் தான் செங்கல் தாத்தான்ட்டு சொல்லி அவருக்கு பேர். கோவிலுக்கு வர்றதுக்கு உண்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரோ ட்ரெயினில் வந்தீங்கன்னா தியாகராய காலேஜ்ன்ற இடத்துல இறங்கி அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வரலாம். இல்லை பஸ்ஸில் வரவங்களா இருந்தால் பழைய வண்ணாரப்பட்ட போஸ்ட் ஆஃபீஸுன்ட்டு கேட்டு நீங்கள் வரலாம். இது சென்னையில் இருக்குது. பழைய வண்ணாரப்பட்ட போஸ்ட் ஆஃபீஸுன்னு கேட்டு இறங்குனீங்கன்னா அங்கேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இது. எல்லாருமே வந்துடும். டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் திறந்துருக்கும் இங்கே. ஐயா, என் பேர் மாரியப்பன். எனக்கு ஊர் திருநெல்வேலி. இங்கே சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் ஒரு மிட்டாய் கம்பெனியில் மாஸ்டராக இருந்தான். அப்படி இருக்கும்போது சம்பளம் நல்ல சம்பளம் தான். ஆனால் வீட்டுக்கு சம்பளம் அனுப்ப முடியாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் மன வருத்தத்தில் இருந்தான். வீட்லேயும் சண்டை, அடிக்கடி ஃபோன் பண்ணால் அந்த மாதிரி பல சிக்கலில் இருந்தேன். யதார்த்தமாக எங்கள் தாத்தாட்ட வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. 1.5 லட்ச ரூபாய் கடன்லேயும் இருந்தேன். எங்கள் தாத்தாட்ட வந்தேன். வேலைக்கிழமை தூரம் வந்துக்கிட்டு இருந்தேன். வந்து இங்கே வந்து தாத்தாவுக்கு சங்குநாதம் பண்ணிவிட்டு வர்றவங்களுக்கு சிங்கிள் உத்திராஜம் கட்டி விட்டுக்கிட்டு தாத்தா மேலே முழு நம்பிக்கையை அங்கே வந்து தாத்தா வணங்கிக்கிட்டு இருந்தேன். என்னோடய கடமை எனக்கு அடைஞ்சது. இங்கே வந்து தாத்தாவே எனக்கு இந்த மாதிரி ஒரு தொழிலையும் இங்கேயே எனக்கு இந்த கருங்காலி மாலை இது எல்லாமே இங்கே ஒரிஜினலாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு இங்கே தாத்தா கொடுத்துருக்காரு.
இங்கே வர்றவங்க எல்லாத்துக்கும் சிலவங்க சொல்லுவாங்க, ஐயா என்ன யாருன்னு தெரியலையா, ஒரு வெள்ளை துண்டு தலையில் போத்திக்கிட்டு எனக்கு பருப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு கனவுல வந்து சொல்கிறாங்க. அதான் அப்புறம் யூடியூப்பில் பார்த்தோம் அந்த மாதிரி தாத்தா கோயில் வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. சிலவங்கள கனவுலேயே அவர் போய் கூட்டு வந்து எனக்கு விளக்கு போடுன்னு கூட சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து சொல்லி நிறையா பேர் வர்றாங்க. இன்னும் இல்லை, மலேசியாவில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, யூடியூப் பார்த்துட்டு பிரார்த்தனை அவங்க அங்கே இருந்தே வச்சுருக்காங்க. மலேசியாவில் இருந்து அவங்க பிரார்த்தனை வச்ச ஒரே வாரத்தில் ஒரு 50 பாயிண்ட் பிரச்சனையை அவங்களுக்கு சால்வ் பண்ணி விட்டார். இந்த அம்மா இங்கே உடனே இங்கே வந்துட்டு போயிருந்தாங்க. நிறையா பேர் இங்கே வந்து எனக்கு நடக்கலை அப்படிங்கிறது இல்லை, முழு நம்பிக்கை வச்சு வர்றவங்களுக்கு தாத்தா பக்கபலமாக நின்று அவங்க வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்தாரு. டெய்லி இங்கே மதியம் அன்னதானம் நடக்குது, எல்லோரும் வரணும், இந்த அன்னதானத்துலேயும் கலந்துக்கிடணும். இந்த அன்னதானம் என்ன அப்படின்னா அவங்க பிரச்சனைக்கு தாத்தா கொடுக்குற ஒரு தீர்வு அப்படிங்கிறத ஒரு பிரசாதம். அது வந்து அதில் கலந்துக்கிட்டு அன்னதானம் அனைவரும் பங்கு கொள்ளணும். இங்கே அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த திருவண்ணாமலையில் வந்து கிரிவலம் போவாங்க நைட்டு பௌர்ணமிக்கு. ஆனால் இங்கே தாத்தா கோயிலில் வந்து நைட்டு 12 மணிக்கு பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் சிறப்பு தீபார்த்தனை உண்டு. அதுலேயும் வந்து அனைவரும் கலந்துக்கிடலாம். இங்கே நைட்டு 12 மணி வரை கோயில் திறந்து தான் இருக்கும். தீபார்த்தனை வர நைட்டு இங்கே தங்குறவங்களுக்கு இங்கேயே சாப்பாடு எல்லா வசதியும் இங்கேயே இருக்குது. வெளியூரில் இருந்தெல்லாம் வர்றாங்க. இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒரு 7 வாரம் கணக்கு தாத்தாட்ட வரணும். அதே மாதிரி சிலவங்க வந்து லாங்கில் இருப்பாங்க, லீவு கிடைக்காது. இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் இந்த பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நாளில் வந்து அவங்க பிரார்த்தனையை வச்சுட்டு போகிறாங்க. நைட்டு தங்கிட்டு கிளம்புறாங்க. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. பூசை பூசை என்று நீ பூசை செய்யும் பேதைகள் பூசை உன்ன தன்னிலே பூசை கொண்டதெவ்விடம். ஆதி பூசை கொண்டதோ அநாதி பூசை கொண்டதோ ஏது பூசை கொண்டதோ இன்னதென்று இயம்புமே. இருக்கு 4 வேதமும் எழுத்தையற ஓதினும் பெருக்க நீர் பூசினும் பிதற்றலும் பிரானிரான் உருக்கு நெஞ்சை உட்கலந்த உண்மை கூற வல்லிரேல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடலாகுமே. வைத்த நீர் கடுத்த தீ முடுக்கினார் களத்திலே கரந்ததோ கடுத்த தீ குடித்ததோ நிலத்திலே கரந்ததோ நீழ்வி தும்பு கொண்டதோ மனத்தின் மாயை நீக்கிலே மனத்துளே கரந்ததே. பரட்சியாவதேதடா பணத்தியாவதேதடா இறைச்சி தோல் எலும்பினும் இலக்கமிட்டிருக்குதோ. பரட்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ பரட்சியும் பணத்தியும் பகுந்து பாரும் உம்முளே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய.